தல தோனி வாங்குற சம்பளத்தை விட அதிகம் வரி செலுத்திய செஸ் சாம்பியன் குகேஷ். அடேங்கப்பா, குகேஷ் வாங்கின பரிசு தொகையில இத்தனை கோடி மட்டும் வரிக்கே போயிடுச்சா? தமிழ்நாடு அரசு குகேஷுக்கு அளித்த 5 கோடி பரிசு தொகைக்கும் வரி செலுத்த வேண்டுமா? இணையத்தில் விவாத பொருளான வருமான வரி குறித்த பதிவுகள். சிங்கப்பூர்ல கடந்த வாரம் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில விறுவிறுப்பா நடைபெற்ற இறுதி போட்டியில சீனாவோட சிங் லிரனுக்கு எதிராக வெற்றி பெற்றாரு நம்மளோட தமிழக வீரரான குகேஷ். இது உலகத்தோட மிகப்பெரிய புகழ பெற்று தந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 2வது உலக சாம்பியன் மற்றும் 1வது இளம் வயது சாம்பியன் அப்படின்ற பட்டத்தையும் வென்று குகேஷ் மிகப்பெரிய சாதனையை படைச்சாரு. நாட்டோட பிரதமர் முதல் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் குகேஷுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தான் உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு வழங்கப்பட்ட 16 கோடியே 34 லட்சம் பரிசு தொகைக்கு இந்த நிலையில தான் உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு வழங்கப்பட்ட 16 கோடியே 34 லட்சம் பரிசு தொகைக்கு இந்தியாவுல வசூலிக்கப்படுற வரி குறித்து தான் இப்போ இணையத்துல நெட்டிசன்கள் அதிகமா பேசிட்டு வராங்க. உலக செஸ் சாம்பியன் மூலமா அவருக்கு கிடைத்த பரிசு தொகை மொத்தமா 11.34 கோடி. இதுக்காக குகேஷோட வருமான வரியா குகேஷுக்கு 4 கோடியே 67 லட்சம் ரூபாய் வரியா செலுத்தணுமா? இந்த தொகை தற்போதைய வரவிருக்கிற IPL சீசனுக்காக MS தோனியோட சம்பளம். அவரோட சம்பளம் வரவிருக்கிற IPLல 4 கோடி தான். இதை விடவே குகேஷோட வரி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுல 15 லட்சத்துக்கு மேல வருமானம் இருந்தா 30% வரி விதிக்கப்படுது. 5 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 37% வரைக்கும் கூடுதல் கட்டணம். கல்வி வரியோட சேர்த்து 42%க்கும் அதிகமான வரி விகிதங்கள் விதிக்கப்படுது. குகேஷோட 11.34 கோடியில அவரோட 3 போட்டிகள்ல வென்ற 5 கோடியும் அடங்குது. இந்த நிலையில தான் குகேஷுக்கு இது மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்பட்டாலும் மாநில அரசும் மத்திய அரசும் வழங்க இருக்கிற பரிசு தொகைக்கு அவரு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு குகேஷுக்கு 5 கோடி பரிசு அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக குகேஷ் எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம்.